போர் சுயராஜ்யா என்று சொல்லப்படும் பிராமண பத்திரிகை. சுயராஜ்யா என்ற போலிப் பெயரை அணிந்து பிராமணர்களின் சுயநலத்திற்கும் பிராமணரல்லாதார் சமூகத்திற்கு துரோகம் செய்வதற்குமான கொள்கையை அடிப்படையாகக் கொண்டு சில பிராமணர்களால் நடத்தப்பட்டு வரும் ஒரு சென்னை தினசரி பத்திரிகை கொஞ்சம் கொஞ்சமாக தனது விஷத்தை நாளும் கக்கிக் கொண்டே வருகிறது. அதாவது இம்மாதம் செப்டம்பர் 10, 1925 வெளியான சுயராஜ்யா பத்திரிகையில் தேமான் ஈவ ராமசாமி நாயக்கர் சில சென்னை ஓட்டர்கள் சுயராஜ்யக் கட்சியினரின் தூண்டுகோளின்படி சென்னைக்குச் சென்று ஓட்டர்கள் மகாநாட்டில் பேசிய பேச்சை அரைகுறையாக மனதில் வைத்துக்கொண்டு மின்னொளி என்ற தலைப்பின் கீழ் சில வார்த்தைகள் காணப்படுகின்றன. காவாலித்தனம் தலை மிஞ்சுகிறது. நகரசபைகளை கைப்பற்ற காங்கிரஸ் முயலும் இடங்களிலெல்லாம் எதிர்க்கட்சியினர் குறும்பு பண்ணுகின்றனர். தலைக்கு கொள்ளி விலைக்கு வாங்கிக் கொள்வோம் என்கிறார்கள். வகுப்பு வேற்றுமை பேயை கிளப்பிவிடுகின்றனர். நம்மவரிலே பலர் குட்டிக்கரணம் போடுகின்றனர். சில நாட்களுக்கு முன் மகா தீவிர ஒத்துழையாதாரராக இருந்தோர் இப்பொழுது வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் என்பதில் மயங்கி கிடக்கின்றனர். சுதந்திரப் போரில் முன்னணியினின்று முதுகு காட்டி ஓடுவோம் என்கின்றனர். காங்கிரஸ் சுயராஜ்யக் கட்சிக்கு போட்டியான நண்பர்களை தயாரிப்போம் ஆதரிப்போம் என்கின்றனர். சென்னையிலே பிள்ளையார் வேஷம் கிளம்பியுள்ளது. கும்பகோணத்தில் மூலவேஷம் தோன்றப் போகின்றது. குட்டிக்கரணம் போட்ட பானர்ஜி வாட்சா முதலியோரின் கதையை அன்னார் எண்ணிப்பார்ப்பரோ என்றும் எழுதியிருக்கின்றது. ஆனால் தேமான் ராமசாமி நாயக்கர் சென்னையில் செய்த பிரசங்கத்தை இப்பத்திரிகையில் வெளியிட ஆண்மைத்தனம் இல்லாமல் மறைத்து வைத்துவிட்டு ஆடு நனைகிறதென ஓநாய் அழுவது போல் நம் தலைக்கு கொள்ளி விலைக்கு வாங்கிக் கொண்டதாகவும் வகுப்பு வேற்றுமையை கிளப்பிவிட்டு விட்டதாகவும் மிகவும் பரிதாபப்பட்டு ஓலமிடுகின்றது. முதலாவது, இப்பத்திரிகைக்கு வகுப்பு வேற்றுமை இருக்கிறதா இல்லையா? ஒரே வார்டிற்கு நிற்கும் ஒரு பிராமணருடைய தேர்தலுக்காக கூடிய கூட்டத்தின் நடவடிக்கைகளை தாராளமாய் வெளிப்படுத்தியுள்ளது. மற்றவர்களுடைய கூட்டத்தைப் பற்றியோ நடவடிக்கைகளைப் பற்றியோ தங்கள் சாதிக்கோ தங்களை தொங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கோ விரோதமாயிருந்தால் அவற்றை பிரசுரிப்பதே இல்லை. இது சாதித் துவேஷமும் வகுப்புத் துவேஷமும் அல்லவா? கள்ளு குடித்தாலும் மாட்டு மாமிசம் சாப்பிட்டாலும் நான் பிராமணன், மற்றவர்கள் அப்படிச் செய்யாவிட்டாலும் அவர் சூத்திரர், தொடக்கூடாதவர் என்று ஒருவர் சொல்வாரானால் இது வகுப்பு வேற்றுமையா அல்லவா? கோவிலுக்குப் போகும் பொழுதும் குளத்திற்குப் போகும் பொழுதும் குஷ்டரோகியாக இருந்தாலும் வியபசாரத்தில் ஜீவிப்பவர்களாயிருந்தாலும் தாங்கள்தான் உள்ளே போக வேண்டும், மற்றவர்கள் உத்தமர்களானாலும் வெளியில்தான் இருக்க வேண்டும், மதில் பக்கம்கூட நடக்கக்கூடாது என்று சொன்னால் இது வகுப்புத் துவேஷமா அல்லவா? வியபசாரத்தனம் செய்தாலும் வியபசாரத்தனத்திற்குத் தரகு வாங்கினாலும் தாங்கள்தான் உயர்ந்தவர்கள், மற்றவர்கள் சூத்திரர்கள் பஞ்சமர்கள் என்றும் சொல்லுவது வகுப்புத் துவேஷமா அல்லவா? திருடினாலும் மோசம் செய்தாலும் லஞ்சம் வாங்கினாலும் தாங்கள்தான் உயர்ந்தவர்கள், மற்றவர்கள் மேற்சொன்னவற்றை செய்யாதிருந்தாலும் சூத்திரர் தீண்டக்கூடாதவர் என்றால் இது வகுப்புத் துவேஷமா அல்லவா? தாங்கள் எண்ணிக்கையில் 103 பேர் இருந்தாலும் மற்றவர்கள் 97 பேர் இருந்தாலும் தாங்கள்தான் எல்லா பதவிகளையும் எல்லா ஸ்தானங்களையும் எல்லா உத்தியோகங்களையும் அடைய வேண்டுமென்று பேராசைப்பட்டுக் கொண்டு மற்றவர்கள் எவ்வளவு எண்ணிக்கையில் அதிகமும் யோக்கியர்களாயும் இருந்தாலும் அவர்கள் அதை அடையக்கூடாது என்ற கெட்ட எண்ணத்தின் பேரில் பிராமணரல்லாதாரிலேயே சில பொக்கிகளையும் வயிறு வளர்க்கவோ உத்தியோகம் பெறவோ என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருப்பவர்களையும் பத்திரிகை விளம்பரத்தினால் வாழுபவர்களையும் பணமும் பத்திரிகையில் இடமும் கொடுத்து தங்களுடன் சேர்த்துக்கொண்டு அதற்குத் தகுந்த விதமாக ஒரு சூழ்ச்சியான கட்சியையும் ஏற்படுத்திக் கொண்டு ஒரு பெரிய வகுப்பாருக்குத் துரோகமாய் இழிவு பிரசாரங்கள் செய்வது வகுப்புத் துவேஷமா இல்லையா? இந்நிலையில் இருக்கும் வகுப்புத் துவேஷிகள் மற்றவர்கள் வகுப்புவாரி உரிமை கேட்பதையும் கொடுக்கிறேன் என்பதையும் வகுப்புத் துவேஷம் என்று சொல்வார்களானால் இவர்களை வைத்துக்கொண்டு ஒரு தேசம் எவ்வாறு முன்னேற்றம் அடையும்? இன்று சுதேசமித்திரன் முதலிய பிராமணப் பத்திரிகைகள் பிராமணரல்லாதார் விஷயத்திலேயும் தேச விடுதலை விஷயத்திலேயும் யோக்கியமாய் நடக்கவில்லை என்றும் யோக்கியமாய் நடப்பதற்கு ஒரு பத்திரிகை வேண்டுமென்றும் நினைத்து பிராமணரல்லாதார் பணமே பெரும்பான்மையாக இருந்த காங்கிரசிலிருந்து ரூபாய் 10,000 கடனும் கொடுத்து பிராமணரல்லாதாரிடமே பெரும்பான்மையான பணத்தை பங்காய் வசூல் செய்து கொடுத்து நடத்தச் செய்த சுயராஜ்யா என்னும் ஒரு தமிழ் பத்திரிகை இம்மாதிரி விசுவாசத் துரோகமாய் நடந்தால் பிராமணரல்லாதாருக்கு இவ்வித பிராமணர்களிடத்தில் எப்படி அவநம்பிக்கை உண்டாகாமல் இருக்கும்? வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் கேட்க முடியாமல் எப்படி இருக்க முடியும்? இதனாலேயே சுயராஜ்யா எழுதுகிறபடி காவாலித்தனமும் விசுவாசத் துரோகமும் மிஞ்சிப் போய்விட்டது என்றும் இதற்கு பணம் கொடுத்ததால் பிராமணர் அல்லாதார் தலைக்குக் கொள்ளி விலைக்கு வாங்கிக் கொண்டது வாஸ்தவம்தான் என்றும் ஒப்புக்கொள்வோம். ஆண்மைத்தனமும் சுத்த ரத்தோட்டமும் உள்ள கூட்டத்தால் அப்பத்திரிகை எழுதப்படுமானால் ஒருவர் கூறியவற்றையும் எழுதியவற்றையும் தமது பத்திரிகையில் எழுதி அதற்கு மறுப்பு எழுதி பொது ஜனங்களின் அபிப்பிராயத்திற்கு விடுவது யோக்கியத்தனமாகும்.
அப்படியின்றி நீச்சத்தன்மையும் மோச ரத்தமும் ஓடுகிறவர்களால் எழுதப்படுவதனால் உண்மையான விஷயங்களை விட்டுவிட்டு இழிவு பிரசாரம் செய்யும் அயோக்கியத்தனத்தைக் கைக்கொள்ள வேண்டியதைத் தவிர வேறு மார்க்கமில்லை. சென்னையில் திரேமான் ராமசாமி நாயக்கர் 2 தினங்கள் ஓட்டர்கள் மகாநாட்டில் பேசியவற்றில் ஒரு வரி கூட தமது பத்திரிகையில் போடாமல், பொதுஜனங்கள் இதை அறிந்துவிட்டால் தங்களுடைய யோக்கியதை வெளியாகிவிடுமே என்று மறைத்துவிட்டது அல்லாமல், ஈனத்தனமாய் இழிகுலத்தோர் ஜாடை பேசுவது போல் குட்டிக்கரணம் போட்டுவிட்டார் என்றும் முதுகுகாட்டி ஓடிவிட்டார் என்றும் எழுதியிருப்பது இவர்களைப் பற்றி உலகத்தார் எண்ணியிருக்கும் எண்ணத்தை உறுதிப்படுத்துகிறது. மானம் உள்ள 1000 வீரரோடு ஒரு ஒத்தை வீரன் சண்டை செய்ய முடியும். மானமில்லாத ஒரு கீழ் மகனோடு 1000 வீரர்களானாலும் சண்டை செய்ய முடியாது. உண்மையானவர்களும் யோக்கியமானவர்களும் இக்குலத்தவராயினும் நமக்கு தெய்வம் போன்றவர்களே ஆவார்கள். அது இன்றி அதற்கு எதிரடையான மற்றவர்கள் நமது எதிரியே ஆவார்கள். நிற்க மற்ற சில பிராமணப் பத்திரிகைகளும் மேற்கண்ட குணங்களோடு மாறு பெயர்களை வைத்துக்கொண்டு மறைமுகமாய் பேடியுத்தம் செய்ய ஆரம்பம் செய்துவிட்டன. இவைகளையும் இவை போன்ற இன்னும் பல யுத்தங்களையும் எதிர்பார்த்தை ராஜ்ய உலகத்திலும் ராஜதந்திர உலகத்திலும் கடுகளவு இடம் நமக்கு இல்லாமற் போயினும் உண்மையான பரோபகாரத் தொண்டு உலகத்தில் கடுகளவு இடம் கிடைத்தாலும் போதும் என்கின்ற உறுதியின் பேரிலேயே நாமும் போருக்கு ஆயத்தமாகிவிட்டோம். உண்மைக்கு யோக்கியதை இருக்கின்றதா இல்லையா என்பதை ஒரு கை பார்த்தே தீர்க்கப் போகிறோம். குடியரசு தலையங்கம் செப்டம்பர் 13, 1925.